ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் ரொம்ப சுவையாகவும் அதே நேரத்தில் ரொம்ப மொறுமொறுனும் ராஜ்மா தோசை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற வீடியோ இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க தோசை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதனுடைய மெஷர்மெண்ட்ஸ்னால் என்னது அப்படின்றத பார்க்கலாம். ராஜ்மா பார்த்திங்கன்னா 1 கப் நான் எடுத்திருக்கேன். இது மார்னிங் 6 o'clock நான் ஊற போட்டுட்டேன். நைட்டு ஆட்டி வச்சிடணும் அப்படின்றதுக்காக. இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இதோட 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு ரேசன் ரைஸ் பச்சரிசி நான் எடுத்திருக்கேன். இந்த பருப்பு அரிசி எல்லாம் 2 மணி நேரம் ஊறினா போதும். இதோட 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ராஜ்மா காலையில் நீங்கள் ஊற போட்டிங்கன்னா நைட்டு ஆட்டும் போது கரெக்டாக இருக்கும், நல்லா ஊறி போயிருக்கும். மாவை அரைக்க போகிறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசியும் பருப்பும் ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போ இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டு எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வரமிளகாய் நான் எடுத்திருக்கேன். நல்ல சூடான தண்ணி இதில் ஊற்றி அதே 2 ஹவர்ஸ்க்கு இதை நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ராஜ்மாவை நம்ம கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் தோசைக்கு. இப்போ ராஜ்மா அரைச்சாச்சு. அதை தனியாக ஒரு வெசலில் நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச மிளகாயை நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஊறின அரிசியில் பாதி சேர்த்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் அந்த ராஜ்மா மாவோடு நம்ம சேர்த்துட்டாச்சு. மீதி இருக்க அரிசி பருப்பையும் இதோடு போட்டுட்டு இந்த ராஜ்மா தோசைக்கு தேவையான உப்பும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மாவு அரைக்கும் போது கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்து ஆட்டிக்கோங்க. நான் இதோட பெருங்காயமும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ராஜ்மா காலையிலேருந்து நல்லா ஊறினனால கொஞ்சம் புளிப்பு ஏறி இருக்குது ராஜ்மாவில். இது ஒரு 6 ஹவர்ஸ்க்கு நம்ம அப்படியே வச்சிடலாம். 6 hours later. இப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ரெடி பண்ணுறதுக்கு மாவு நல்லா புளிச்சிருக்கு, நல்லா நொறுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம தோசை வார்த்து எடுத்துக்கலாம். தோசை நல்லா மொறுன்னு இருக்கும். நீங்கள் பசங்களுக்கு சுட்டு கொடுக்கும்போது சூடாக நல்லா மொறுன்னு விட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட கொஞ்சமாக நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். உங்கள்கிட்ட நெய் இருந்தால் நெய் கூட சேர்த்துக்கலாம். இன்னமும் கூட சுவை அதிகமாகவே இருக்கும். இப்போ இதை லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் வேக விட்டு எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் நிறைய சிறுதானிய தோசை வகைகள் போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான மெத்தடில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் மொறுமொறுனும் நமக்கு தோசை ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.